கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டபோது ஆதாமுடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். அது போலவே கர்த்தருடைய சத்தத்தை வசனத்தின் மூலமாய், வேதத்தின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அநேகர் ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு காதை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆபிரகாமுக்கு அர்த்தராத்திரியிலே கர்த்தருடைய சத்தம் உண்டான போது அந்த சத்தத்துக்குள்ளிருந்த சகல சத்தியத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டதினால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறதை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை காதால கேட்டு அதை உள்ளத்திலே பதித்தால் மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கும்படி, கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்படி தேவன் கண்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆழமான ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாகவும் கர்த்தர் கண்களை கொடுத்திருக்கிறார். ஆகார் வனாந்திரத்திலே அழுதாள். வேதம் சொல்கிறது கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். கர்த்தர் கண்களை திறந்த போது ஆச்சரியத்தை கண்டாள், நீரூற்றை கண்டாள், அதிசயத்தை கண்டாள், வாழ்வின் ஆதாரத்தை கண்டாள். காலை வேளையிலே உங்கள் காதும் உங்கள் கண்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கும் கர்த்தருடைய வசனத்தையும் அதிசயங்களை பார்ப்பதற்கும் கர்த்தர் திறப்பாராக. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா மனக்கண்களும் இந்த காலை வேளையிலே திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்கள் காதுகளையும் எங்கள் கண்களையும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் கர்த்தருடைய அதிசயங்களை பார்ப்பதற்காகவும் ஆண்டவர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் ஏங்குகிற பிள்ளைகள் மேல ஒரு அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.